ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் டெல்லிக்கும் காஷ்மீருக்கும் டூர் போயிட்டு வந்தேங்க. டூர் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால என்னால் லாங் வீடியோ போட முடியல. ரொம்ப லாங் கேப் கொடுத்துட்டேன். இப்போதான் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. அதனால சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஏன்னா போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸுங்க அதில். அது சொன்னோன்னா 2 வீடியோனாவது போடணும். அப்பதான் எனக்கு ஃபுல்லா ஏதோ கொஞ்சனாவது நம்ம உங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இங்கேருந்து போகும்போது திருச்சியில இருந்து சென்னைக்கு போனோம். அது ராக்ஃபோர்ட்ல தான் போனோம். போகும்போது என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் வேன் புக் பண்ணி வேன்ல போயிட்டோம். ஏன்னா ஆளுக்கு ஒரு டைம் வந்தோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இங்க லோக்கல் தான் பக்கத்துல. அதனால எல்லாரும் வேன் பிடிச்சி போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க வரல அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பதட்டம் வரும். அதனால என்ன பண்ணிட்டேன், நான் எங்கள் வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே பேசி வேன் புக் பண்ணிட்டாங்க. வேனில் தான் எல்லாரும் ஒன்றா போனோம். அங்கே ராக்ஃபோர்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டு, அங்கே கொடுத்த போர்வை, நாங்கள் ஏற்கனவே அடிக்கடிலாம் போயிருக்கோங்க. அதில் எங்களுக்கு 3 டயர் ஏசி எலிஜிபிள். அதனால அதில் போவோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பெட்ஷீட்டு அங்கே நம்ம போத்திக்கிறதா இருந்தாலும் கீழே படுத்துக்கிறதுக்கு ஒரு கம்பளி மாதிரி கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்ன வரைக்கும் நான் இந்த மாதிரி ட்ரெயினில் போய் எனக்கு போத்திக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஐயரவா அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. நல்லா பளிச்சுன்னு வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நல்ல அந்த என்ன சொல்கிறது, அயன் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம துவைச்சி நம்ம வீட்டில் மடித்து வச்சா எப்படி இருக்கும், அயன் பண்ணி வச்சா அந்த மாதிரி அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. நாங்கள் போகும்போது டெல்லியிலேருந்து ராஜதானியில் தான் போனோம். ஆனால் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதே மாதிரி போகும்போது எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்கன்னா, ராஜதானியில் சாப்பாடுலாம் நல்லாயிருக்கும், சாப்பாடுலாம் அங்கேயே கொடுத்துருவாங்கன்னாங்க. அதை நம்பிட்டு நாங்கள் சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள்னாவது எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா கொஞ்சம் சமாளிச்சிருக்கலாம். நாங்கள் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோங்க. பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. சாப்பாடுலாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. உப்புமா பொங்கல் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த உப்புமாலேயே வடையை உளுந்த வடையை வச்சு அது நல்லா ஊறி போச்சு. பன்னீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மிளகாத்தூள்ல கரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. சிக்கனுமே ஒரு 2 பீஸ் தான் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அதுவுமே பரவாயில்லன்னு சொல்லிக்கிற மாதிரி கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கூட வந்திருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு உள்ள வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க ஒரு 3 ஃபேமிலி வந்திருந்தாங்க. வீட்டுக்காருக்கு அவங்களெல்லாம் பழக்கம் இருக்குது. ஆனால் ஃபேமிலியாக நாங்கள் யாருமே சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அதனால் எப்படி இருப்பாங்களோ என்னவோ தெரியலையே, எப்படி பேசுவாங்களோ தெரியலையேன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே ரொம்ப சூப்பராக நல்லா பேசினாங்க. அதில் என்னோட ஃப்ரெண்டு ராஜி, என்னோட கிளாஸ்மேட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்களும் எல்லாரோடையும் பேசினது, இன்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் அவ்வளோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரியே எங்கள் பிள்ளைங்க, என் ஃப்ரெண்டோட பையன், அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட இன்னொரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று, நிர்மல் சந்தியான்னு 2 பசங்க. அவங்களும் நல்லா பழகியிருந்தாங்க. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அண்ணான்னு என் பொண்ணு நல்லா 2 பசங்களுமே, என் பொண்ணும் சரி பையனும் சரி, அண்ணா அக்கான்னு போய் நல்லா பேசினாங்க. நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போகும்போது ஏன்னா நம்ம டூர் போகும்போது ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அவங்க எல்லாம் ஒன்றா ஜெல்லாகி ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்கன்னா நம்மளுக்கு தொல்லை இருக்காது. ஆனால் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆகலைன்னா போர் அடிக்குதுன்னு நம்மளை போட்டு துணைச்சி எடுத்துருவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே நல்லா பழகுனாங்க. அந்த பிள்ளைங்களும் நல்லா பழகுனாங்க, ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எதாவது தெரியலனாலும் அவங்க சொன்னாங்க. போகும்போது ஹிந்தி பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த பசங்க கேவியில் படித்த பசங்க தான், பரவாயில்ல நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. சாப்பாடு ஒன்றும் சரியில்லை. அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு போனோம். ரொம்ப அது சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கேருந்து டெல்லிக்கு போன உடனே டெல்லியில் ஒரு நாள் மட்டும் காலையில் போனோம். அன்னைக்கு மட்டும் ஆக்ராவை சுற்றி பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே நியூ டெல்லி போயிட்டோம்.
அங்கே நாங்கள் ஒரு நாள் ஹால்ட்டு போட்டு எல்லாமே அங்கே டெல்லியில் முக்கியமான இடத்த மட்டும் ரெட் ஃபோர்ட்டு, குதுப்பினார், அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட அந்த நினைவிடம், இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் அந்த டெல்லி நுழைவாயில் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போய் பார்த்தோம். இந்தியா கேட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போய் பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக செலக்டிவாக இருக்க இடத்த மட்டும்தான் பார்க்கறதுக்கு டைம் கிடச்சிச்சு. பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் வந்து காஷ்மீருக்கு போகும்போது கை கிளவுஸ் வேணும், ஸ்வெட்டர் மாதிரி, ஜெர்கின் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருந்துச்சு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இல்லை. அதனால வந்து அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ எங்கள் ஃப்ரெண்டு ராஜியோட தான் போயிருந்தேன் நான். அவங்க பையனோட தான் போய் இருக்கான்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கை கிளவுஸ் மட்டும்தான் மிச்சவங்க எல்லாத்துக்கும் ஸ்வெட்டர்லாம் இருந்துச்சு, அப்புறம் ஜெர்கின்லாம் வச்சுருந்தாங்க, நாங்களுமே வச்சுருந்தோம். ஆனால் எங்களுக்கு கை கிளவுஸ் இல்லை. அப்போ வந்து அவங்க பையனுக்கு, ராஜியோட பையனுக்கு அமிர்தேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்கின் இல்லைன்னு சொல்லவும், சரி அது ஒன்று போய் வாங்கிடலாம். அப்போ வந்து போட்டு பார்த்தா தானே நம்மளுக்கு அந்த எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கா என்ன ஏதுன்னு தெரியுன்றதுனால அவங்க ஃபேமிலியோட நாங்கள் போயிருந்தோம், எங்கள் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலியில் வந்து அவங்க வீட்டில் இருந்து ஜென்ட்ஸ் மட்டும் வந்திருந்தாங்க. லேடிஸ்னால் நான், எங்கள் ஃப்ரெண்டு ராஜி, அதுக்கப்புறம் பையன்களில் பார்த்தீங்கன்னா அமிர்தேஷ், 3 பேரும் தான் போயிருந்தோம். மற்ற எல்லாமே வந்து ஜென்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். போய் கேட்டோம், கேட்டால் அந்த கொஞ்சம் தூரம் தான் சொன்னாங்க. நடந்து போயிட்டோம். போனால் அது எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டனாவது வந்துச்சுங்க. போய் பார்த்தாலும் ஓரளவுக்கு எங்களுக்கு கிடைச்சிது, வாங்கிட்டோம். அப்புறம் இன்னும் வந்து கை கிளவுஸ்லாம் பத்தலை மற்றவங்களுக்கெல்லாம் வாங்குறதுக்கு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னா எங்களாலலாம் நடக்க முடியல, என்னால், என் ஃப்ரெண்டு ராஜியாலெல்லாம் நடக்க முடியல. சரி நாங்கள் வந்து வாங்கிட்டு வரோம், உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிளம்பி ரூமுக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ரூமுக்கு போயிடுறோம்னு சொல்லிட்டு அமிர்தேஷ்ட ஆட்டோ பேசுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பையனும் ஆட்டோ பேசின என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஹோட்டல் சொல்லியிருந்தோம். இப்போ எனக்கு அந்த ஹோட்டல் பேர் வந்து மறந்து போச்சு. அந்த ஹோட்டல் நேம் சொல்லி அந்த ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னோன்னா, அது எங்கே இருக்குன்னு தெரியுமா, எனக்கு வந்து நீங்கள் தான் ரூட் சொல்லணும். ஏன்னா வந்து 200 ரூபாவோ என்னவோ கேட்டாங்க, நாங்கள் 150 ரூபாய்க்கு பேசணும். அப்போ வந்து உங்களுக்கு ரூட் தெரியும்னா 150 ரூபாய்க்கே போகலாம் அப்படின்னோன்னே, அந்த பையன் என்ன பண்ணிட்டான், இருக்கிறதே இருக்குது நம்ம கூகுள், அதில் போட்டு நம்ம மேப்பை போட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மேப் போட்டாங்க. மேப் போட்டு ஏறி உட்காந்துட்டோம். அவரும் சரி நீங்கள் ரூட் காட்டுங்க போகலான்னு மேப்பு போட்டால், நாங்கள் வந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போகுது அந்த மேப்பு. போனால் எதுவோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்து தெருவெலாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன தெருவாக இருக்கும்ல. ஒரு ஆட்டோ அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் தான், ஒரு 2 வீலர் தான் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழியெல்லாம் வெட்டி பள்ளமும் படுகுழியுமா இருந்துச்சு. போகிறோம், மேப் போட்டு போனோன்னா சுற்றி 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 எப்படியும் வந்து ஒரு 1/4 மணி நேரம் போயிருக்கோங்க. போனால் எங்கடா இது போய் கரெக்டாக சேர்த்துருமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு போனால், நாங்கள் வந்து நடந்து வந்தோம் பார்த்தீங்களா. நடந்து வந்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு இடம் இருந்தது, அங்கே தான் நாங்கள் நின்று பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா அந்த இடத்துக்கு அப்படியே பின்னாடி பக்கமே நாங்கள் திரும்பி அதே வழியிலே ரிட்டர்ன் ஆகி போயிருந்துருக்கலாம். ஆனால் வந்து அது வந்து 1 வேன்னு சொல்லிட்டாங்க. 1 வேன்னு சொல்லவும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி 1 வேல போனால் சரியாக வராதுன்னு நாங்களாவே கெஸ் பண்ணிக்கிட்டு மேப் போட்டு போனால், அந்த நாங்கள் 1 வேன்னு சொன்னோம் பாருங்க, அந்த பக்கமே நாங்கள் போன வழியிலேயே ஒரு 5-6 கடை தாண்டி அந்த இது வந்து கட்டாயி அங்கே அந்த இடத்துக்கிட்ட வந்து ஆட்டோ வருதுங்க. ஆட்டோ வந்தா அட பாவீங்களா, அது இப்படியே வந்ததுன்னா 2 செகண்ட்லேயே வந்துருக்கலாமே நம்ம. இதுக்கு வந்து நம்ம மேப் போட்டு வேற வந்தோமே அப்படின்னு கடைசியில் நாங்கள் எந்த வழியாக நடந்து வந்தோம் பாருங்க, அந்த வழியாகவே திருப்பி போகிற மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஆட்டோலாம் போகலாம் போல இருக்குங்க, பஸ்ஸு அந்த மாதிரி தான் போக முடியாது. ஆட்டோலாம் வந்து அந்த வழியாக போகலாம், எங்களுக்கு அது தெரியல, புதுசு இல்லை, அதனால திருப்பி அந்த வழியாகவே போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் முன்னாடி போங்க நீங்கள் ரூமுக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்க 4 பேரும் பர்ச்சேஸ் செய்ய முடிச்சுட்டு நாங்கள் இங்கே சுற்றிட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் வரோம். பர்ச்சேஸையே அவங்க முடிச்சுட்டு அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்டோவில் போகும்போது கூப்பிடலான்னா சிரிப்பு தாங்கலைங்க.
அவங்கள கூப்பிடுறோம், சிரிச்சுட்டே எனக்கு வந்து கூப்பிடுறதுக்கு வரவே இல்லை. அதுக்குள்ள ஆட்டோவே கிராஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், கூகுளை நம்பணும்னா அவ்வளோதான்டா, அது விதி தான் போல இருக்கு. ஏங்க கடைசியில் நாங்கள் நடந்தே கூட போயிருந்துருக்கலாம் போல இருக்குங்க. அதுக்கு 150 ரூபா தண்டமாக கொடுத்துட்டு திருப்பி நாங்கள் வந்த வழியே தான் ஆக மொத்தம் போனோம். அது மாதிரி அந்த பையன் போயிட்டான். நான் தான் சொன்னேன், டே தம்பி கூப்பிட்டு போறேன், நல்லா கூகுள் மேப் போட்டு கூப்பிட்டு போனடா எங்களா அப்படின்னு சொன்னா. ஆண்டி எனக்கு மட்டும் என்ன ஆண்டி தெரியும், இப்படி தெரியலையே. கடைசியில் நம்ம வந்த பாதையிலேயே ஒரு சின்ன சந்து மாதிரி வர இடத்துல சுற்றி கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த கூகுள் மேப்பு. இதெல்லாம் நம்பி நீ வழி தொடங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ரூமில் சொல்லி எல்லாரும் சிரிச்சா ஒரு நாளே அது இதாகிடுச்சுங்க. எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடிய விடிய கடை ஓடிக்கிட்டே இருக்குங்க டெல்லியிலலாம். நாங்கள் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஏன்னா டெல்லியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வர்றதுக்கே 8:30 9 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போகிறதுக்கே 9:45க்கு மேலே ஆயிடுச்சு. அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் தான் கூகுள் மேப் போட்டு சுற்றி நம்ம வந்து சேர்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சா. சுற்றி வர்றதுக்கே 10:45 11 மணி ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். நம்ம பக்கம்லாம் வந்து 8:30 9 மணிக்கெல்லாம் இழுத்து கடையை மூடிடுவாங்க, யாருக்க மாட்டாங்க. அது வந்து ஃபுல்லாகவேங்க எத்தனை மணிக்கு மூடுவாங்கன்னு தெரியல. நாங்கள் சாப்பிடும்போதே 11 மணி ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜேன்னு ஆளுங்கெல்லாம் வந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7:30 8 மணிக்கு வந்து ஒரு ஹோட்டல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து திருச்சியில் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே ஹோட்டல் வந்து புக் பண்ணிட்டோம். ஆனால் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அப்பயே சொன்னோம் அட்வான்ஸ் கொடுக்குறோன்னு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்தோடனே பே பண்ணிக்கோங்க, உங்களோட ஆதார் கார்டு அந்த இது ஜெராக்ஸ் மட்டும் அனுப்பி புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க புக் பண்ணிட்டா அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா வேற யாருக்கும் ரூம் கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அங்கே ரூமே அவைலபிள் இல்லைன்றாங்க. என்னோட ஃப்ரெண்டு ராஜின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடைசியாக தான் வந்து நாங்கள் போகிறோம்னு தெரிஞ்சு எங்களோட ஜாயின் பண்ணாங்க. அவங்க மட்டும் அவங்கள்ட்ட எங்கே ரூம் புக் பண்ணீங்கன்னு கேட்டோன்னே அவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூமுக்கு வந்து 2000 ரூபா காசு கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கும் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமா பேசி எப்படி நீ இல்லைன்னு சொல்லலான்னு நாங்கள் இங்கேருந்து போனதே வந்து 9 மணி. அங்கேருந்து நாங்கள் இது வேன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி உங்களை அவங்க பிக்கப் பண்ணிக்கிறோன்னு தான் சொல்லியிருந்தாங்க. வேன் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னால் 5000 6000 ஆகும்னு சொல்கிறாங்கங்க. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு. இது என்னடா இது, ஏன்னா வந்து நான் வேன் மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து நாங்கள் பேசி பார்த்தோம், இன்னும் கிடைக்கலன்னு. அதுக்கப்புறம் நாங்களே இவங்க வந்து இழுக்கடிக்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டு சரி வேண்டாம் நாங்களே வந்து புக் பண்ணி வந்துக்கிறோன்னு அப்புறம் அங்கே பேசி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயோ 1200 ரூபாயோன்னு தெரியல ஒரு காருக்கு 2 காரை புக் பண்ணி நேராக போய் இறங்கிட்டோம். அங்கே போய் இறங்கும் போதே 9 மணி. நாங்கள் காரெல்லாம் இவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் காரு புக் பண்ணி நாங்கள் கிளம்புறதுக்கே 10 மணிக்கு மேலே 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பும் போதே 10:30. அங்கே போகும்போது நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு பக்கமாகவே ரூம் புக் பண்ணதுனால அங்கே போகிறதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. அங்கே போய் உட்காந்துருந்தா 12 மணி 12:30 வரைக்குமே இவங்க ரூம் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா பேசி அப்புறம் எங்களுக்கு ஹிந்தி தெரியல. அதுக்கப்புறம் வந்திருந்த பசங்க தான் வந்து கேவியில் படிச்சிருந்ததுனால அவங்க ஹிந்தியில் பேசி அப்புறம் வந்து ஹிந்தி இங்கிலீஷ்லாம் கலந்து பேசி அதுக்கப்புறம் வந்து வேற இடத்துல ஒன்றா போய் ஒரே ஹோட்டலில் தங்கலான்னு தான் பேசினோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணவும் அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி தப்பு பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்காக ஃபோன் பண்ணி எந்தெந்த ஹோட்டலில் அவைலபிள் இருந்துச்சோ அந்த ஹோட்டலில் போட்டு கொடுத்தாங்க. ஆனால் போட்டு கொடுத்த ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் போய் படுக்கிறதுக்கே 12:30 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் 5 6 மணிக்கெலாம் கிளம்பி நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு வேற போகணும்ல டெல்லியை. அதனால ரொம்ப ஆனால் கஷ்டமாக போயிடுச்சு. அதனால இனிமேல் நீங்கள் யாராவது போனீங்கன்னா முன்னாடியே காசு கொடுத்து அதை வந்து புக் பண்ணிடுறது தான் சேஃப்டி. சும்மா புக் பண்ணிட்டு காசு வேண்டான்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சதுனால ஒன்றுமே உங்களால் பேசவே முடியல.
ஆனாலும் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நானு, இங்க வந்து பேசாம அவங்க மேல கேஸ் போட்டு விட்டுறணும் வந்து கன்சியூமர் கோர்ட்ல அப்படிலாம் சொல்லி எனக்கு ரொம்ப டென்ஷனுங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, இதெல்லாம் பாவம் அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க, அது எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஒரு 10:45 11 மணில இருந்து 12 1 மணி வரைக்கும் அந்த ரிசப்ஷன்லயே உட்காந்தே இருக்கோங்க. குழந்தைங்களாம் தூங்கி தூங்கி விழுகுறாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டமா போயிடுச்சு எங்களுக்கு. ஆனா வந்து முன்னாடியே புக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து வந்தவங்களுக்கு வந்து ப்ரீ புக் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, அது அவங்க தப்பு தான். அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் தான் வந்து சரி விடு வேண்டாம் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன் அந்த ஸ்லிப்பெல்லாம் தான் இருக்குல்ல அதனால கொடுங்க, அதெல்லாம் வந்து போட்டு கேஸ் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் அவர் தான் வேண்டாம் விடு அப்படின்ட்டாரு. அதனால நீங்களாம் போனீங்கன்னா கண்டிப்பா காசு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அது பே பண்ணிட்டு அது எல்லாத்தையும் பக்காவா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம போய் பேச முடியும், அவங்கள்ட்ட நம்ம எதுவா இருந்தாலும் இது பண்ண முடியும். ஏன்னா வந்து எங்களுக்கு போயும் பழக்கம் இல்லை அப்படின்றதுனால வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்து இதுவே டிராவல்ஸ் மூலமா புக் பண்ணியிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா காஷ்மீர் போகும்போது டிராவல்ஸ்ல தான் புக் பண்ணியிருந்தோம். அங்க பிக்கப் பண்றது, சுத்தி காட்டுறது, ரூமு எல்லாமே எதுக்குமே அலைச்சல் இல்லாம போயிடுச்சுங்க. அது வந்து வசதியா இருந்துச்சு. அதனால நீங்களாம் போனீங்கன்னா டிராவல்ஸ்ல புக் பண்ணுங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்க அங்க யாரும் டெல்லியில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்க புக் பண்ணுங்க. அதுதான் வந்து சேஃப்டி. மாதிரி சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அங்க சரவண பவன், டெல்லியில சரவணா பவன்ல தாங்க மதியானம் லஞ்சு சாப்பிட்டோம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வந்து எங்களுக்கு நாக்குக்கு உயிர் கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து சரவணா பவன் தான். மத்தியான சாப்பாடு டெல்லியில போய் சாப்பிட்டோங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம சாப்பாடு சாம்பார் அதை வச்சு சாப்பிடும்போது தான் எல்லாருக்கும் ஆஹா ஓஹோன்னு நம்ம வீட்டு சாப்பாடோட அருமை வந்து அங்க வெளியூருக்கு போனாதான் அது தெரியும். ஆனா அங்க போனாலுமேங்க அடிக்கடி போறாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு நல்லா இருக்கும்ன்றது. நம்ம கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி நாங்களே தான் போனோம், நாங்களே தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம், வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நாங்களே தான் சுத்தி பார்த்துக்கிட்டோம். அதனால எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதையுமே டிராவல்ஸ்ல கொடுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனா வந்து அவங்க கொஞ்சம் காசெல்லாம் எக்ஸ்ட்ராவா கேட்டாங்க. நாங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம். அதனால நாங்களே புக் பண்ணி நாங்களே போற மாதிரி ஒரு நிலைமானனால கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. நாங்க வந்து டூரிஸ்ட் மேக்கர் அப்படின்ற அந்த டிராவல்ஸ்ல தாங்க புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே அங்க காஷ்மீர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை. நம்மளோட தமிழ்நாடு ஃபுட்டெல்லாம் அங்க ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பயம் இல்லாம இருந்துச்சு. ரூமும் வந்து ரீசனபிளா நல்லாவே இருந்தது. மெயின் சிட்டிலேயே உங்களுக்கு வந்து அங்க ஸ்ரீநகர்ல தால் ஏரி இருக்கு. அந்த தால் ஏரி பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ரூம் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள தாங்க வரும். அங்கேயே வந்து ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து இந்த ஷிக்காரா ரைடுன்னு சொல்லுவாங்க, போட் ரைடு, அதுல போகணும்னு நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வெறும் ½ மட்டுமே 600-700 ரூபாய்க்கிட்ட கேட்டாங்க. அதனால எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது நாங்க இங்கேருந்து போய் இறங்கி போகும்போது 12-1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. போயிட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வர முடியாது, சரி வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்கறதுக்கே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. அதனால இந்த ஷிக்காரா ரைடு மட்டும் போக முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம போகிறோம்னால காஷ்மீரில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனால் அங்கே மட்டும் என்னால் வந்து போக முடியல. இன்னொரு தடவை போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நான் டெல்லியில இருந்து காஷ்மீருக்கு கிளம்பும்போது அப்பதான் பெஹல்காம் அட்டாக் ஆயிருந்தது. ஒரு நாளோ என்னவோ ஆயிருந்தது. நாங்க வந்து டெல்லியில அங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்ததுனால யாருக்குமே தெரியல. நாங்க ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் போறோம் நாங்க. அதுக்கப்பதான் பாத்தீங்கன்னா நியூஸ்ல வந்து இது மாதிரி பெஹல்காம் அட்டாக் ஆயிருக்கு, டூரிஸ்டா வந்தவங்களதான் அதுவும் வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கெல்லாம் சுத்தமா பயங்க. குழந்தைங்களை வேற கூட்டிட்டு போறோம், நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாலும் பரவாயில்ல,
நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போறோமேன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. வரவே மாட்டேன்னு அழுதேன். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க, இப்ப அட்டாக் ஆயிருக்கிறதுனால ஃபுல்லா வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் நல்ல பாதுகாப்போட இருக்கும், அதனால நீ பயப்பட வேணாம். ரொம்ப அங்க வந்து பதட்டமான நிலை இருந்ததுன்னா நார்மலாவே ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அது கேன்சல் பண்ணலனாலே வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெரிய அளவுல இருந்திருக்காது, ஃபுல்லா செக்யூரிட்டியா இருக்கும், கேன்சல் பண்ணல அப்படின்ற மாதிரி. அதனால நீங்க வாங்க, பயப்பட வேண்டாம், உடனே அடுத்த அட்டாக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னாங்க. இருந்தாலும் மனசுல ரொம்ப பயங்க. அதோட தான் நான் போனேன். ஆனா போனா உண்மையாலுமே சொல்லணுங்க, அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பாவம். மிலிட்ரியில வேலை செய்யறவங்க எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு 2 அடிக்கு ஒரு ஆளு 2 அடிக்கு ஒரு ஆளுங்க. ஆளுங்க வந்து அவ்வளோ மிலிட்ரி எல்லாம் நிக்கிறாங்க ஃபுல்லா. எல்லா ரோட்ல மக்கள் கூடுற இடத்துல எல்லாம் நின்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து குல்மார்க் போனோம். அங்க பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல வந்து என்னை பேட்டி எடுத்தாங்க. எல்லாரும் திடீர்னு எடுத்ததுனால வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. அது வந்து ரொம்ப நல்ல அனுபவமா இருந்துச்சு. அதே மாதிரி அங்க நாங்க எல்லா இடமும் சுத்தி பார்த்தோம். அந்த பனியில எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. ஆனா என்ன அழகா இருந்துச்சுன்னு சொன்னாலும் அந்த கண்ணுக்கு பார்த்து அந்த கண்ணு வந்து அனுபவிச்சிச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு சந்தோஷம், அந்த இதை வந்து யாராலையும் வாயால விவரிச்சு அதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃப்ளைட்ல போகும்போதே ஃபுல்லா இங்க ஃபுல்லா சிட்டிஸ் தெரியும். கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் பக்கமா யாருக்குமே, எங்க பையனுக்கு என் பொண்ணுக்கா தெரியல, யாரோ ஒருத்தருக்கு மட்டும் போகும்போது இது ஜன்னல் ஓரமா உள்ள சீட்டு கிடைச்சிச்சு. எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் சீட்டு தான் கிடைச்சிச்சு. அதனால எட்டி எட்டி பார்த்துட்டு தான் போனோம். கேமரால மட்டும் வீடியோ ஷூட் பண்ணோம். அது பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் ஃபுல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சிட்டி எல்லாம் குட்டி குட்டியா என்னவோ தீப்பெட்டியில வீடு இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப குட்டியா இருக்கும். மேகத்துக்கு மேல போகும்போது ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நாங்க போக 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 அங்க நாங்க காஷ்மீரை ரீச் பண்ண அந்த மலை, அந்த மலைக்கு மேல விழுந்திருக்கு அந்த பனி, அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோடி கண்ணு இருந்தா கூட பத்தாது. அந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அதே மாதிரி அந்த சீனரிஸ் அதெல்லாம் வந்து வாயில, என்னால சொல்றேன்ல, வாயில எல்லாம் விவரிக்கவே முடியாது. அது நம்ம என்னதான் அவ்வளோ அழகா இருந்துச்சு இவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு நம்ம சொன்னாலும் கண்ணால பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ரோஸ் எல்லாங்க பட்டன் ரோஸ்னா நம்ம டேபிள் ரோஸ் இருக்குல்ல, சேம் அதே மாதிரியான ரோஸுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோல அந்த கிளிப்பிங் எல்லாம் போடுறேன் பாருங்க. ரோஸ் கொடி நல்லா படர்ந்து முத்தி போகன் வில்லா கொடி மாதிரி நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு கீழே தான் இப்ப நான் நிக்கிறேன். மேல எப்படி படர்ந்து அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. குட்டி குட்டியா தாங்க, இந்த இவ்வளவு பெருசுக்கு தான் இருந்துச்சு. நம்ம டேபிள் ரோஸ் பெருசு தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா அப்படியே கொடி, அது கொடி ரோஸு. அது வந்து அப்படியே பந்தலாட்டம் படர்ந்து அப்படியே வந்து இலையே தெரியலங்க, ஃபுல்லா மேல வந்து போர்வை போத்தின மாதிரி எல்லோ கலர்ல அப்படியே படர்ந்து இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து நிறைய ரோஸ் கார்டன்லாம் வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மொட்டாதான் இருந்தது. இன்னும் 1 வாரம் 10 நாள்ல உங்களுக்கு பூ பூக்குற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல ரோஸ் இல்லை, அங்கங்க 1 2 தான் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குச்சியிலங்க எப்படியும் ஒரு 15 20 ரோஸ் அதாவது மொட்டு வச்சிருந்துச்சுங்க. அதெல்லாம் பூத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு தடவை ஜூன் மாசத்துக்கு மேல நாங்க போனப்ப அதே மாதிரி ஆப்பிளும் சீசன் இல்லைங்க, பூ பூத்து இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா குட்டியா அந்த இவ்வளவு காய் மட்டும் இருந்துச்சு. அது வந்து ஜூலை ஆகஸ்டுக்கு மேலதான் காயெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு டைம் போனோம்னா அந்த கூலிங்க எல்லாம் நம்ம இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். பனி உளுந்திருக்க இடத்துக்கு போறோம்ல, அங்க மட்டும்தான் நல்லா கொஞ்சம் கூலிங் தெரிஞ்சது. மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நடுக்கிற மாதிரி, தாங்க முடியாத குளிர் மாதிரி அப்படி இல்லை. ஊட்டி குளிரே இன்னும் கொஞ்சம் கூலிங்கா இருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நம்ம அந்த மலை மேல ஏறி போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல கூலிங்கா தெரிஞ்சது. இதுவே வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இன்னும் பாதியை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.